வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 22 திங்கட்கிழமை மாலை 6 மணி நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. இதுவரை மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்து குளிர்காற்றை ஈர்த்து கொண்டிருந்த அந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினாலே குளிரலை ஈர்ப்பை சற்று தமிழ்நாட்டு ஊடாக ஈர்ப்பதை சற்று குறைத்திருக்கிறது. இருந்த போதிலும் அரபிக்கடல் வழியாக குளிரலையை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நிகழ்வு ஈர்த்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நேற்றை விட இன்றைக்கு குளிர் குறைந்து காணப்படும். இன்றைக்கு இருந்தாலும் குளிர் கிறிஸ்துமஸ் வரைக்கும் தொடரும். புரிதலுக்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீலகிரி -2, அதாவது குந்தா மற்றும் எமரால்டு, நேற்று -1, இன்றைக்கு 0. இன்றைக்கு 0 டிகிரி உறைபனி மட்டும், ரொம்ப கீழே போகலை. நாளை இதே 0 டிகிரியாகவே இருக்கும், அல்லது +1 கூட மாறலாம். ஆனால் -1 -2 கிடையாது, வாய்ப்பில்லை. மேகமூட்டங்கள் உற்பத்தி ஆகும். இனிமே ரொம்ப பெருசாக உற்பத்தி ஆகாது. இந்த மேகமூட்ட உற்பத்தி மற்றும் குளிர்காற்று வழித்தடம் மாறி இருக்கிற காரணத்தினால இந்த குளிர் குறையும். குளிர் இருக்கும், சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. குளிர் இருக்கும், ஆனால் வழக்கத்தை விட இந்த வருடம் கடந்த ஆண்டு இதே தேதியில் இருந்த குளிரை விட கூடுதலாக தான் இருக்கும். கிறிஸ்துமஸ் வரைக்கும் இந்த குளிர் இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகும் ஒரு 3 நாட்களுக்கு குளிர் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குளிரை விட இன்னும் குறையும். மேகமூட்டங்கள்லாம் வந்துடும். இப்போ நாளையிலிருந்தே உங்களுக்கு இலங்கைக்கு மேகமூட்டம்லாம் உருவாகி தூறலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நாளை செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி இலங்கையோட கிழக்கு கரையில் மேகமூட்டங்கள்லாம் உருவாகும். மாலை நேரத்தில் ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவை நாளை இலங்கைக்கு கொடுக்கும். முதல்ல இலங்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 24ஆம் தேதி புதன்கிழமை ஒட்டுமொத்த இலங்கைக்குமே ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவு இருக்கும். இதுவரைக்கும் மழை விலகியது, பருவமழை முடிந்து விட்டது என்று இலங்கையிலேயே பேச தொடங்கிய நிலையில் முன்னெச்சரிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றது அறியாதவர்கள் இப்போ நாளையிலிருந்து இந்த மேகமூட்டத்தையெல்லாம் பார்த்தோன்னே ஆகா மழை இருக்குமோ என்ற அச்ச உணர்வோடு முன்னெச்சரிக்கை தொடர்வீர்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும். ஆக நாளையிலிருந்து மேகமூட்டங்கள்லாம் இருக்கும். இலங்கைக்கு மழை வருவது போன்ற வானிலை இருக்கும், கடும் மேகமூட்டம் இருக்கும், தூறல் நனைக்கும் மழையெல்லாம் இருக்கும். நாளை 23, மறுதினம் 24. 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே கடுமையான மேகம் சூழும் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு. ஆக 25ஆம் தேதி வியாழக்கிழமை வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கருமேகங்கள் சூழும், ஆங்காங்கே தூறலை கொடுக்கலாம். 25ஆம் தேதியே தூறல் கொடுக்கலாம். அதனால இந்த உறைபனி நீர்ப்பனி என்பது மாறி குளிர்பனியாக மாறிடும். அதாவது தண்ணீர் சொட்டாது இலையில, அந்த உரையக்கூடிய தண்ணீராக பொழிவது உறையாது. நீலகிரியில் குளிராக இருக்கும், கடும் குளிர் இருக்கும், ஆனால் அது உறையாது. காற்று ஏற போகிற காரணத்தினால கடல்லிருந்து கொஞ்சம் கிழக்கு காற்று ஏறும் என்பதனால ரொம்ப குளிரும் இருக்காது. அதே நேரத்தில் குளிரும் கலந்து வரும் என்பதனால கொஞ்சம் குளிர் இருக்கும். மழை மேகங்கள் உற்பத்தியாகும், மேகங்கள் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். புரியுதுங்களா? 25 வியாழக்கிழமை கிறிஸ்துமஸ் அன்றைக்கு. ஆனால் பெரிய மழையெல்லாம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டம், உள்ளேயும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தூறலாம். 27, 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டங்கள் மேக உற்பத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். ஆனால் தூறல் நனைக்கும் மழை மட்டும்தான் ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை 29ஆம் தேதி, வரக்கூடிய 29ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மழை இலங்கையில் தீவிரமடையும். இப்போ தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் ஒரே மாதிரி தான் மேகமூட்டம் உற்பத்தி, நனைக்கும் மழை, தூறல் மழை நடக்கும். 29 இலங்கைக்கு கனமழை பொழிவு காத்திருக்கு. 29ஆம் தேதி இலங்கைக்கு மிக கனமழை பொழிவும் இருக்கு. 29ஆம் தேதி கோடியக்கரை முனை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை தொடக்கும். 30ஆம் தேதி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை செவ்வாய்க்கிழமை அடுத்த செவ்வாய் 30ஆம் தேதி கொடுக்கும். 30ஆம் தேதி 31ஆம் தேதி 2 நாளும் நல்ல மழை. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே கொடுக்கும்.
இப்போ இந்த நிகழ்வே தான் அப்படியே தீவிரமடைந்து நாம கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சர்வதேச மாதிரி எல்லாம் நம் சொல்றதுக்கு எதிர்ப்பாமா, அதாவது வேறுபட்ட ஒரு கருத்தை இது விலகி போய் மீண்டும் தீவிரமடைந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய இந்த நிகழ்வே 29, 30, 31, 1, 2, 3, 4, 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் இதுவே நேரடியாக தீவிரமடைந்து உள்ளே நுழைந்து மழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நடக்கும். ஒருவேளை கொஞ்சம் விலகி போனால் கூட ஒரு 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் வந்துடும். புரியுதுங்களா? மழை கொஞ்சம் விலகி நின்றாலோ அல்லது உள்ளே ஏறாமல் இருந்தாலோ அப்படிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு மழை ஜனவரி முதல் வாரமும் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. 29, 30, 31 மழையில மாற்றமில்லை. 1ஆம் தேதி 2ஆம் தேதி தொடர்ச்சியாக அதே மழை பிடிப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு நிகழ்வு வருது, அதோடு இணைந்து கொண்டு தீவிரமடைந்து மீண்டும் மேலும் தீவிரமடைந்து வரலாம். அப்படி விலகி தீவிரமடைந்து வந்தால் வலுவான நிகழ்வாக இருக்கும். புரியுதுங்களா? இன்னும் வலுவாக இருக்கும். இதுவே வலுதான். எதுவுமே இன்னும் ஒருமித்த கருத்து இல்லை. நாம மட்டும்தான் நிகழ்வு வரும்னு சொன்னோம். பருவமழை முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். உலக வானிலை மையங்கள் எல்லாமே மாதிரி எல்லாமே முடிந்துட்டு அமைச்சாங்க. இப்போ கூட மியான்மருக்கும் அப்படியே வங்கதேசத்திற்கும் போட்டுட்டு இருக்காங்க மாதிரி எல்லாம். அதே போல் அந்தமான் பகுதிக்கு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கூட முழுமையாக திரும்பலை. ஏதோ நிகழ்வு உருவாகும் வங்கக்கடலில் மட்டும் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு 29, 30, 31 மழை தரும் என்றோ இலங்கைக்கு கனமழை தரும் என்றோ சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக 29, 30, 31, 26ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் குறைந்து மேகமூட்டங்கள் வரும். 28 நல்ல மேகமூட்டம் வந்துடும். தூரல்லாம் நனைக்கும்படியாகும். 29 இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். 30, 31 கனமழை பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கெல்லாம் மிக கனமழை பொழிவெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 29, 30, 31 அப்படியே அது தொடர்ந்தால் 5ஆம் தேதியோட மழை நினைந்துடும். ஒருவேளை போயிட்டு திரும்பி வந்தால் மீண்டும் 2 நாள் எக்ஸ்டன் ஆகும். இது போனாலும் அடுத்த நிகழ்வு வரும். 10ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 3 நிகழ்வு இருக்கு கண்டிப்பா. இனிமேல் அதாவது நம்ம என்ன சொன்னாலும் இந்த நிகழ்வு எங்கே போனாலும் உலக மாதிரி எல்லாம் அங்கே போகுது இங்கே போகுதுன்னு காட்டினாலும் எங்கே போனாலும் சுற்றிட்டு திரும்பி இங்கே வந்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே தான் ஈர்ப்பே இருக்குது. இங்கே தான் இலங்கை மற்றும் குமரிக்கடல் மற்றும் தமிழ்நாட்டின் ஒட்டியுள்ள கடலோர பகுதி, கேரள கடலோர பகுதி, இங்கே தான் வலுவாக நீரோட்டம் இருக்குது. வெப்பமும் கூடுதலாக இருக்குது. வெப்பம் இப்போ ஓரளவுக்கு எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பரவலாக இருந்தாலும் நீரோட்டம் ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே தான். அதனால் இங்கே தான் வரும். இப்போ இன்னொன்று என்னென்னா, வங்கக்கடல் நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கு, அரபிக்கடல் நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கு, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீரோட்டமும் வலுப்பெறுது. இதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் வளிமண்டலம் சாதகம் இல்லாத நேரத்தில் பிப்ரவரியில் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது போல், இல்லாட்டி தூரல் நனைக்கும் மழையெல்லாம் இலங்கைக்கு மழை பொழிவு கொடுக்கும்போது இங்கே தூரல் நனைக்கும் மழை பொழிவெல்லாம் கொடுக்கும். பிப்ரவரிலையும் ஜனவரியில் மழை உண்டு. தமிழ்நாட்டுக்கு இடைவெளி கொடுத்து மழை கொடுக்கும். இடைவெளி இருக்கும், மழையும் இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறேன். ஒரு 2 நாள் 3 நாள் இடைவெளி, பிறகு மீண்டும் மழை, மீண்டும் 2 நாள் 3 நாள் இடைவெளி, அப்புறம் மீண்டும் மழை. இப்படி ஜனவரி மழை இருக்குது. கனமழை மிக கனமழை பொழிவு இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் அடுத்த மாதம் முதல் வாரம். தெரியுதுங்களா? 10ஆம் தேதி நிகழ்வுமே வலுவாக தான் தெரியுது. 10 to 12, 13 தேதியில் வர்றதும் வலுவாக தான் தெரியுது. சரி, பிப்ரவரியில் கொஞ்சம் தூரல் சாரல் நனைக்கும் மழை எல்லாம் இருக்கும். போயிடாது, சுத்தமாக இல்லாமல் ட்ரையாக போயிடாது. மார்ச்சில் மழைக்கு வாய்ப்பு சாதகமாக இருக்குது. ஏப்ரலுமே கனமழை இருக்குது. கோடை மழை முன்கூட்டியே தொடங்கி இருக்கு. இந்த வருஷம் கோடை மழை முன்கூட்டியே தொடங்கும். கோடை மழை தொடங்கி இந்த ஆண்டு வெப்பநிலை கேட்டிருக்கீங்க நிறைய பேர். இந்த ஆண்டு வெப்பநிலை கூடுதலாக தான் இருக்கும். வெப்பநிலை ஆரம்ப கட்ட கூடுதலாக இருக்கும், பின்பகுதியில் குறைவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. கடந்த வருஷம் போலவே ஆரம்ப கட்டம் கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த வெப்பநிலை இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் ஒரு அதில் ஆய்வு தொடருது. அதில் என்னென்னா 44, 45 டிகிரிலாம் போன மாதிரி இருக்காது. கடந்த வருஷம் மாதிரியே தான் வெயில் இருக்கும். கடந்த வருஷமே தான் பின்னாடி மழை இருக்குது. அதை முன்னாடி வெயில் இருக்கும், பின்னாடி மழை இருக்கும். அந்த வெயிலும் சில காலம் தான் வெயில், பெருசாக பாதிக்கிற வெயில், பெருசாக அனல் வெயிலாம் கிடையாது. அது இருக்கும். ஆனால் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமான அனல் வெயிலாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்காது. கடந்த வருடத்தை ஒப்பிட்டுக் கொள்ளுங்க, அவ்வளோதான். இந்த வருடமும் கோடை மழை வருது. கோடை மழை சிறப்பாக இருக்குது. முன்கூட்டியே பருவமழை தொடங்குது. தென்மேற்கு பருவமழை. இதெல்லாம் நம்முடைய அறிக்கையில் வரக்கூடிய நாட்களில் சமர்ப்பிக்கிறேன். ஆக இப்பொழுதே தலைப்புச் செய்தி என்னென்னா, கிறிஸ்மஸுக்கு பிறகு குளிர் குறையும். குளிர் இருந்தாலும் மழை தூறல் மேகமூட்டங்கள்லாம் வந்துடும். 29, 30, 31 கனமழை இருக்குது. இலங்கைக்கும் தென் தமிழ்நாடு டெல்டாவிற்கெல்லாம் படிப்படியாக அந்த நிகழ்வு உள்ளே வரும்பொழுது
கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் வடக்கே எட்டும், ஆந்திர பிரதேசம் எட்டும், கர்நாடகா எட்டும், வங்கக்கடலோர மாநிலங்களுக்குமே வடகடலோரம் வங்கக்கடலோர மாநிலங்கள் எல்லாமே கடலோரத்துக்கு மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்காலுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பொறுத்திருங்கள். கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்த அந்த அதாவது மழையை எதிர்பார்ப்புறங்கிறது தான், மழை கொலை நிரம்பலங்கிறது தான் அதிகமாக இருக்காங்க. அதனால நம்ம இது உறுதியாக சொல்லலாம். இலங்கை கொஞ்சம் அச்சுறுத்தல் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை தேவை என்பதற்காக தான் இந்த அறிக்கையை நாம் சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து பிப்ரவரி 15 வரை இலங்கை முன்னெச்சரிக்கையில் இருக்கட்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஜனவரி 26 வரை முன்னெச்சரிக்கை இருக்கட்டும். புரியுதுங்களா? உள் மாவட்டங்கள் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூருக்கெல்லாம் மழை நிறைய கொடுக்கும். கண்டிப்பாக ஜனவரிலையும் மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த மழையை நினைத்து மக்காச்சோள அறுவடை மற்றும் பனிக்கடலை விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துருங்க. அதுக்காக எந்த அவசரப்பட்டு மனவேதனைப்பட வேண்டாம். ஒருத்தருக்கு மழை வேணும், ஒருத்தருக்கு மழை வேண்டாம். உங்களுக்கே ஏற்கனவே மழை வேணும்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அறுவடை வந்ததுனால வேண்டாங்கிறீங்க. ஏற்கனவே அந்த பனிக்கடலை விதைத்த பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு மழை வேணும்னீங்க, இப்போ வேண்டாங்கிறீங்க. நிறைய வேணும் வேண்டாங்கிறதுல நிறைய மாறுபட்ட கருத்து இருக்குது. இப்பொழுதுக்கு நான் உள்ளதையும் நான் சொல்கிறேன். இந்த மாத இறுதி மழை உண்டு, ஜனவரி மழை உண்டு. ஜனவரிலையும் நிறைய 3 நிகழ்வுகள் இருக்குது. அதில் இந்த டிசம்பர் இறுதி ஜனவரி முதல் வார நிகழ்வு சற்று வலுவானதே, அதில் எந்த மாற்றம் இல்லை. கோடை மழை குறித்தும் அறிக்கையெல்லாம் வரக்கூடிய ஏற்கனவே ஒரு முன்னோட்டமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் விரிவாக கோடை வெயில், கோடை மழையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் சமர்ப்பிக்கிறேன். தென்மேற்கு பருவமழை இந்த வரக்கூடிய ஆண்டும் கூடுதல் தான். கண்டிப்பாக இப்போவே கடல் வெப்பம்லாம் உயர்ந்துட்டு இருக்குது. இன்னும் சூரிய குத்துக்கதிர் இங்கே வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக உயரும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூரியன் குத்துக்கதிர் இங்கே இல்லவே இல்லை, அப்போயே உயர்ந்துன்னா அப்போ வந்ததுன்னா இன்னும் அதிகமாக உயரும். ஆகவே நிறைய மழை இருக்குது. இந்த 2026 என்பது மழை ஆண்டாக இருக்கும். நல்ல மழை இருக்குது. நம்பிக்கையுடன் இருங்கள். வானிலை ஆய்விற்குள்ள இணைந்திருங்கள். நன்றி.